1991 இரவு நேரம் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகரோட வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது. அங்க வந்திருந்த நண்பர்கள் சில பேர் ஒரு விசித்திரமான ஜப்பானிய காசட் டேப்பை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த படம் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு, இதை எல்லாரும் பார்க்கணும்னு. அந்த நடிகர் ஆர்வமா அந்த டேப்பை வாங்கி VCRல போடுறாரு. படம் ஆரம்பிக்குது. ஒரு 15 நிமிஷம் கடக்குது. அந்த நடிகர் திடீர்னு தன்னோட இருக்கையிலேயே உறைஞ்சு போயிடுறாரு. அவரோட முகத்தில் இருந்த சிரிப்பு மறைஞ்சிடுது, கண்கள் விரிஞ்சிடுது, வியர்வை கொட்டுது. ஜெயட்டாவது அந்த படத்தில் நடக்கிறது சினிமா மாதிரியே இல்ல. ஒரு பெண்ணை ஒரு சைக்கோ கடத்திட்டு வந்து அவளை கொடூரமான முறையில சித்திரவதை செஞ்சு கொலை பண்றான். அந்த காட்சிகள் பார்க்கிறதுக்கு ஒரு நிஜமான கொலை வீடியோ மாதிரியே இருக்கு. கேமராவோட நடுக்கம், ரத்தத்தோட தத்ரூபம், பாதிக்கப்பட்டவளோட அலறல் எல்லாமே நிஜமா தெரியுது. பார்ட்டியில இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில வாய மூடிக்கிட்டாங்க. யாரும் எழுந்திருக்கல, யாரும் படத்தை நிறுத்தல. ஒரு விதமான திகிலான மயக்கத்துல மொத்த அறையும் உறைஞ்சு போயிருந்துச்சு. படம் முடிஞ்சதும் அந்த நடிகர் எழுந்திருந்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நேரா அமெரிக்காவோட மிகவும் சக்தி வாய்ந்த உளவுத்துறையான FBI கிட்ட போறாரு. இது வெறும் சினிமா இல்ல, இது ஒரு நிஜமான கொலை வீடியோ. இதை பண்ணுனவங்களை உடனே பிடிங்கன்னு புகார் கொடுக்கிறாரு. அமெரிக்காவோட மிகவும் சக்தி வாய்ந்த FBI ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஜப்பானிய போலீஸ் கூட சேர்ந்து அந்த டைரக்டரை தேடி பிடிக்கிறாங்க. நீ பணத்துக்காக நிஜமாவே ஒரு பெண்ணை கொன்னு அதை படமா எடுத்திருக்கன்னு அவர் மேல மரண தண்டனை வரைக்கும் போகக்கூடிய கேஸ் போடுறாங்க. ஒரே ஒரு சினிமாவுக்காக உலகத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த FBI மற்றும் 2 நாடுகளோட போலீஸ் படையையே திணறடிச்ச அந்த படம் எது? அந்த நடிகர் யாரு? கடைசியில் அந்த டைரக்டர் தன்னை காப்பாத்திக்க காட்டின அந்த ஒரு வீடியோ என்ன? சினிமா வரலாற்றின் மிக இருண்ட அந்த மர்மமான உண்மையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு புத்தகச்சோலை, ஜப்பானின் இருண்ட சினிமா உலகம். இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல ஜப்பானோட சினிமா உலகத்துக்குள்ள போகணும். குறிப்பா 1980களுக்குள்ள போகணும். அந்த காலத்துல ஜப்பான் ஒரு விசித்திரமான கலாச்சார மாற்றத்தில் இருந்துச்சு. வெளியே பார்க்கணும்னா ஜப்பான் ஒரு நவீன தொழில்நுட்பமான ஒழுங்கான நாடு. ஆனா அந்த ஒழுக்கமான தோற்றத்தோட கீழே ஒரு இருண்ட அமுக்கப்பட்ட உலகம் இருந்துச்சு. அந்த உலகத்தோட வெளிப்பாடுதான் அந்த காலத்துல வெளிவந்த ஒரு சில தீவிரமான சினிமாக்கள். அந்த காலத்துல ஜப்பான்ல கினியா பிக் அப்படின்ற ஒரு படத்தொடர் வெளிவந்துச்சு. இந்த படங்களை யாரோட ஆசீர்வாதத்தோட தயாரிச்சாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு பிரபல ஜப்பானிய மாஞ்சா இதழோட ஆதரவோட தயாரிக்கப்பட்டது. அந்த இதழோட பேர் தான் கினியா பிக். அந்த இதழை இந்த படத்தொடரை ஸ்பான்சர் பண்ணுச்சு. அந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே கொடூரமானவை. இதை எல்லாருமே தெரிஞ்சு வாங்கித்தான் பார்ப்பாங்க. ஆனா அதுல 2வது பாகமா வந்த ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளெஷ் அண்ட் பிளட் அப்படிங்கிற படம் தான் உலகத்தையே உலுக்கிச்சு. அந்த படத்தோட டைரக்டர் பேர் ஹிடேஷி ஹினோ. ஹிடேஷி ஹினோ யாரு தெரியுமா? அவர் ஒரு சாதாரண டைரக்டர் இல்ல, அவர் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஹாரர் மாங்கா ஆர்டிஸ்ட். அவரோட கொமிக் புத்தகங்கள் ஜப்பான்ல மிகவும் பிரபலம். அவரோட கற்பனை உலகம் எப்பவுமே இருண்டதா கொடூரமானதா இருக்கும். அந்த கற்பனையை அவர் திரைப்படமா மாத்தணும்னு நினைச்சாரு. அதோட விளைவுதான் இந்த படம். கதை ரொம்ப சிம்பிள். ஒரு சாமுராய் வேஷம் போட்ட ஒரு சைக்கோ இரவு நேரத்துல ஒரு பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு வருவான். அவளை ஒரு இருண்ட அறையில கட்டி போட்டு அவளோட உடம்ப ஒவ்வொன்னா சிதைக்கிறான். முழுக்க முழுக்க ஒரு சைக்கோவோட மனசுல என்ன நடக்குதுன்னு காட்டுற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஆனா இது அவங்க எடுத்த விதம், அதுதான் அசல் பிரச்சனை. அந்த காலத்துல ஜப்பான்ல இருந்த மிகச்சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலைஞர்களை வச்சு ரத்தம் தெரிக்கிறதுல இருந்து எலும்பு உடையிற சத்தம் வரைக்கும், உடல் உறுப்புகள் தனியா வெட்டுப்படுற மாதிரி காட்டுறதுல இருந்து எல்லாமே நிஜமா இருக்கிற மாதிரி செதுக்கி இருந்தாங்க. அந்த காலத்தோட சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்க்கிறவங்களை நம்ப வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல இணையம் இல்ல, யூடியூப் இல்ல, சோசியல் மீடியா இல்ல. இந்த மாதிரி படங்கள் காசட் டேப்புகள் மூலமா கையிலிருந்து கையுக்கு போகும். ஜப்பான்ல மட்டுமில்லாம கொரியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த டேப்புகள் கடத்தல் மூலமா போய் சேர்ந்துச்சு. அப்படி போன ஒரு காசட் டேப்பு தான் கடலை கடந்து அமெரிக்காவுக்கே போய் சேர்ந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்னஃப் ஃபிலிம் என்றால் என்ன? அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்னஃப் ஃபிலிம் என்றால் என்ன என்பது. ஸ்னஃப் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு நிஜமான கொலையை கேமராவுல படமா எடுத்து அதை விற்பனை பண்றதுன்னு பொருள். இது ஒரு அர்பன் லெஜெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும் பேசப்படுது. ஆனா உண்மையான ஸ்னஃப் ஃபிலிம் இருக்கான்னு கேட்டா
அது இன்னைக்கும் விவாதமான ஒரு விஷயம்தான். ஆனா 1980கள் மற்றும் 90களில் இந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குன்னு நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. காரணம், அந்த காலத்துல வீடியோ தொழில்நுட்பம் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. கேமரா வாங்குவது சுலபமா இருந்துச்சு. எடிட்டிங் 4 பேரும் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி வீடியோக்கள் உருவாகலாம்னு போலீஸ் கூட நம்பிச்சிருந்தாங்க. இந்த பின்னணியில் தான் கினியா பிக் படம் அமெரிக்காவை வந்தடைஞ்சிச்சு. அங்க நடந்தது சினிமா வரலாற்றிலேயே மிகவும் நாடகீயமான ஒரு விஷயம். சார்லி ஷீன் மற்றும் FBI என்ட்ரி. 1991ஆம் வருஷம் ஹாலிவுட் நடிகர் சார்லி ஷீன் ஒரு பார்ட்டியில் இந்த படத்தை பார்க்கிறார். சார்லி ஷீன் யாருன்னு தெரியுமா? அவர் அந்த காலத்துல மிகவும் பிரபலமான ஒரு நடிகர். மேஜர் லீக், ஹாட் ஷாட்ஸ் மாதிரி படங்கள்ல நடிச்சவர். அவருக்கு ஹாரர் மற்றும் த்ரில்லர் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த விசித்திரமான ஜப்பானிய படத்தை ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா படம் பாதியிலே அவரோட முகம் மாறிடுது. இது சினிமா இல்ல, இது நிஜமான கொலைன்னு அவர் உள்மனசு சொல்லுது. அவர் உடனே தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு அந்த படத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அந்த இரவே அவர் FIயை கூப்பிடுறாரு. FI அடுத்த நாளே அவரோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீடியோவை வாங்கிட்டு போறாங்க. தங்களுடைய கிரைம் லேப்ல அதை அனலைஸ் பண்றாங்க. அங்கே இருந்த தடயவியல் நிபுணர்கள் அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்க்கிறாங்க. ரத்தத்தோட நிறம், ஒழுக்கு, உடல் உறுப்புகளோட அமைப்பு எல்லாத்தையும் ஆராய்கிறாங்க. அவங்களோட முடிவு என்னன்னா, இது நிஜமான கொலை மாதிரியே இருக்குன்னு. உடனே இது ஒரு சர்வதேச கிரிமினல் கேஸ் ஆகுது. அமெரிக்க அரசாங்கம் ஜப்பானிய அரசாங்கத்தை நேரடியா தொடர்பு கொள்ளுது. ஜப்பானிய போலீஸ் அந்த படத்தை ட்ரேஸ் பண்ணி அதோட டைரக்டர் ஹிடேஷி ஹினோவை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட ஸ்டுடியோவுக்குள்ள அதிரடியா நுழையிறாங்க. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு டைரக்டர் கிட்ட நீ கொலை பண்ணியிருக்கன்னு போலீஸ் கேக்குது. அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு? பயப்படுவாரா, ஆழுவாரா, ஓடுவாரா? இல்ல ஹிடேஷி ஹினோ சிரிச்சாரு. ஏன்னா அவருக்கு இது வரும் முன்னே தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள் யாராவது கேக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருந்தாரு. அதனால அவர் ஒரு மாசான ஆயுதத்தை வச்சிருந்தாரு. விசாரணை மற்றும் அந்த ரகசிய வீடியோ. ஜப்பானிய போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை நடக்குது. டைரக்டர் ஹிடேஷி ஹினோ போலீஸ் கேள்விகளுக்கு நிதானமா பதில் சொல்றாரு. அந்த பொண்ணு யாரு? அவளை எங்க புதைச்சன்னு போலீஸ் கேட்குறாங்க. ஹிடேஷி சிரிச்சுக்கிட்டே, சார் அது வெறும் சினிமா சார், அந்த பொண்ணு இப்பவும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் நம்பல. அப்பதான் டைரக்டர் ஒரு மாசான விஷயத்தை பண்ணாரு. அவரு அந்த படத்தை ஷூட் பண்ணும்போது எடுத்த பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோவை போலீஸ் கிட்ட காட்டுறாரு. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க அந்த படத்தோட மேக்கிங் இருந்துச்சு. எப்படி அந்த பொண்ணோட கை கால்களுக்கு மெழுகால செய்யப்பட்ட போலி உறுப்புகளை பொருத்தினாங்க, ரத்தத்துக்கு பதிலா என்ன கெமிக்கல் கலவையை யூஸ் பண்ணாங்க, எலும்பு உடையிற சத்தத்தை எப்படி கிரியேட் பண்ணாங்க, முகத்தில் இருக்கிற பயத்தோட எக்ஸ்பிரஷனை எப்படி நடிக்க வச்சாங்க அப்படின்னு மொத்த வித்தையையும் போட்டு உடைக்கிறாரு. அந்த படத்துல நடிச்ச அந்த பெண் அந்த வீடியோவில் ஆரோக்கியமா சிரிச்சுக்கிட்டே கேமராவுக்கு வேவ் பண்றாங்க. மேக்கப் போட்டு வார்ப்ரோப் வேஷம் போட்டு டைரக்டர் கிட்ட பேசி சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததும் போலீஸுக்கே மூச்சு வந்துச்சு. ஆனா விசாரணை இங்கேயே நிக்கல. போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனாங்க. அவங்க அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டீமையும் விசாரிச்சாங்க. அவங்களும் எல்லா தகவலையும் கொடுத்தாங்க. ரத்தத்துக்கு யூஸ் பண்ணிய கலவையை லேப்ல டெஸ்ட் பண்ணினாங்க. அதுவும் உண்மைதான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. 2 நாடுகளோட போலீஸ் படையை ஒரே ஒரு திரைப்படம் ஏமாத்திடுச்சு. அந்த தத்ரூபமான கலைக்காக அந்த டைரக்டரை அப்புறம் பாராட்டினாங்க. ஆனா அந்த படம் இன்னைக்கும் பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு படமாவே இருக்கு. அமெரிக்காவில் இந்த படத்தை வெளியிடுவது இன்னும் சட்டவிரோதம். ஆஸ்திரேலியாவில் இந்த படத்தை வாங்கி வச்சிருந்தாலே கேஸ் போடலாம். இந்த படம் உலகத்தோட பல நாடுகளுக்கு இன்னும் ஒரு மர்மமான தடை செய்யப்பட்ட படமாவே இருக்கு. இந்த படம் உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம். இந்த சம்பவம் சினிமா உலகத்தில் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பிச்சு. கலையோட எல்லை எங்கே நிக்கணும்? ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு நிஜமா தோன்றாரு அப்படின்னு சினிமாவை எடுக்கலாம். இந்த படம் வெளிவந்த அப்புறம் ஜப்பான்ல ஒரு விவாதம் ஆரம்பிச்சிச்சு. கலை என்பது வெறும் ரசனைக்காக மட்டுமா, அல்லது அது சமூகத்தை பாதிக்குதான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி படங்கள் நிஜமான வன்முறையை ஊக்குவிக்குன்னு. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க இது வெறும் சினிமா, இதை தடை பண்றது கலை சுதந்திரத்தை மிதிக்கிறதுன்னு. இந்த விவாதம் இன்னைக்கும் தொடருது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிஜம். இந்த படம் வெளிவந்து 4 தசாப்தங்களுக்கும் மேல ஆச்சு. இன்னைக்கும் இந்த படத்தை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கும் இந்த படத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. சினிமா வரலாற்றுல மிகவும் சர்ச்சைக்குரிய படங்கள்ல ஒன்னா இது இன்னைக்கும் இருக்கு.
சார்லி ஷீன் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா அவரு இந்த விஷயத்தை பத்தி வெளிப்படையா பேசினாரு. தான் அப்பது செஞ்சது சரிதான்னு சொன்னாரு. ஒரு நடிகராக தன் மனசாட்சிப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னாரு. அந்த ஒரு முடிவு ஒரு ஜப்பானிய டைரக்டரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஹிடேஷி ஹினோ அப்புறம் சினிமாவை விட்டு மாங்காவுக்கே திரும்பிட்டாரு. கலை அப்படிங்கிறது ஒருத்தரை ரசிக்க வைக்கணும். ஆனா ஒருத்தரை போலீஸ் வரைக்கும் போக வைக்குதுன்னா அந்த டைரக்டரோட திறமையை நாம என்னன்னு சொல்றது? அது தண்டிக்கப்படணுமா இல்ல பாராட்டப்படணுமா? உண்மை சில சமயம் கற்பனையை விட பயங்கரமானது. ஆனா இந்த கினியா பிக் விஷயத்துல கற்பனை உண்மையை விட பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கலைஞன் தன்னோட கலையை இந்த அளவுக்கு நிஜமா காட்டினான். அதனால ஒரு நாட்டோட போலீஸ் மட்டும் இல்லாம உலகத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த உளவுத்துறையையே திணறடிச்சான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சினிமாவோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியுது. ஒரு படம், ஒரு வீடியோ, ஒரு கலை மனுஷனோட மனசை எந்த அளவுக்கு ஆட்டி வைக்குன்னு தெரியுது. சார்லி ஷீன் மாதிரி ஒரு அனுபவமிக்க நடிகரே பயந்துட்டாரு. தடயவியல் நிபுணர்களே தப்பா நம்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. நீங்க இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்லி ஷீன் பயந்தது நியாயம்னு நினைக்கிறீங்களா? கலையோட எல்லை எங்கே நிக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்தை நாங்க படிக்கிறோம். இந்த மாதிரி த்ரில்லிங்கான யாரும் சொல்லாத சினிமா மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம புத்தகச்சோலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல இதைவிட ஒரு ஷாக்கிங்கான யாரும் எதிர்பார்க்காத ஒரு சினிமா மர்ம கதையோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் புத்தகச்சோலை. கீப் வாட்சிங். ஸ்டே சேஃப்.